ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்காக கேரட், ஆப்பிள், பீட்ரூட் மூணுத்தையும் ஒரு கிலோ எடுத்து தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். இது மிக்சியில் அரைச்சி இரும்பு கடாயில் போட்டு நல்லா அதை கிளறணும். கேஸில் வச்சு அதை கிண்டும் போது நல்லா இந்த கொஞ்சம் ஈரத்தன்மைலாம் இழுத்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை 3 கிலோ போட்டு இதிலே கிளறணும். இதுக்கு தேவையானது முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து வச்சுக்கணும். நல்ல பெரிய ஏலக்காவை பார்த்து தான் வாங்கியிருக்கேன். வாசனையாக சூப்பராக இருக்குது. அது ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு இதை தனித்தனியாக ஏலக்காவை சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சு ஜலிச்சு வச்சுட்டு இது பாதாம் முந்திரியும் நல்லா அதையும் அரைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நாட்டு சக்கரை போட்டு கிண்டும் போது நல்லா அது தண்ணி ரொம்ப தண்ணியாகிடும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். அதை கிண்டும் போது நத்தி வச்சு நல்லா பண்ணும்போது மேலே வெடிக்கும். வெடிச்சிச்சின்னா கொப்பளம் போட்டுரும். அந்த அளவுக்கு மேலெல்லாம் தெரித்து அடிக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் சூடு ஏறி நல்லா கொதி வர டைமில் மூடி போட்டு மூடிடணும். மூடிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த பாதாம் முந்திரி எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் டைட்டாக ஆன உடனே நம்ம இறக்கி இந்த சூடுலேயே இப்படி உடச்சி விட்டோம்னா இந்த அளவுக்கு பொடியாக வந்துடும். இது நல்லா ஒரு நாள் வெயிலில் காய வச்சு பேக் பண்ணுவேன். அவ்வளோதான், முடிஞ்சது.